வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி 4 லேயர்ஸ் வச்சு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஃபுல்லான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஸோ 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக -50 கொடுங்க. கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதையும் 50 மைனஸ் பண்ணிவிடுங்க. லைட்னஸ்னு இருக்கும், ஸோ அதையும் தேவையான அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதிலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்புன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 4 லேயர் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக 1 by 1 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்புன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை 4:5 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி இந்த மாதிரி கீழே அந்த இடத்துல கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா 4 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கரெக்டாக ஸ்பேஸ் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் 3rd ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக வந்துட்டு அந்த 4:5 ரேஷியோக்கு இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே அதுக்கு கீழே பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து 4 இல்லைனா 5 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், காப்பின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேனோ சேம் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு இமேஜை இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 4 லேயர் ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு நான் எந்த மாதிரி ஆங்கிளில் செட் பண்ணுறேனோ சேம் அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, 4 லேயர் வரல அப்படின்னா மறுபடியும் எல்லா ஃபோட்டோவுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு வந்து இந்த 4 லேயர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் 3 லேயராக கூட வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் நான் வந்துட்டு 4 லேயராக உங்களுக்கு சொல்கிறனால உங்களுக்கு 4 லேயர் வர மாதிரி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 4 லேயர் கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆயிடுச்சு. இப்போ செகண்டாக இருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு 4:5 ரேஷியோ கொடுத்து அதில் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு 3rd இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபோட்டோவுக்குமே 4:5 ரேஷியோ தான், அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகும். கடைசியாக இருக்க ஃபோட்டோவுமே சேம் அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ கொடுத்து கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோவுமே கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ கீழே அந்த டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பட்டர்ஃப்ளை எமோஜி இல்லைனா வேறு ஏதாவது எமோஜிஸ் உங்களுக்கு என்ன எமோஜி வேணுமோ நீங்கள் அந்த எமோஜிஸ் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த எமோஜியோட சைஸ் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி பெண்டு பண்ணிக்கோங்க. சைஸும் தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இப்போ இந்த ஃப்ரேமோட கார்னரில் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே செட் பண்ணுறீங்கனாலையும் அந்த பட்டர்ஃப்ளை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த 4 ஃப்ரேமும் செட் பண்ணிட்டீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு அதோடைய ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். பக்கம் டபுள்இ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்ஸை வேணும் அப்படின்னா. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபாண்டை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த ஹாப்பி பர்த்டேன்றதை அந்த ஃப்ரேமுக்கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கம் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்டரில் என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எனி 4 எமோஜிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸையும் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இந்த எமோஜிஸை வந்து செட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு அது கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நான் அந்த மாதிரி சைடு அந்த மாதிரி அந்த பர்த்டேன்றதுக்கு கீழே செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு சென்டென்ஸை வந்து நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு சென்டென்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சென்டென்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சென்டென்ஸ் நிறையாவே வரும். ஸோ அதில் எது வேணுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு சென்டென்ஸை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிறதே கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா குரோமில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா வரும் இந்த மாதிரி இதில். ஸோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனி சென்டென்ஸ் ஆட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா கீழே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக விஷுவலாக பார்க்க சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.